ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஷம்ஸ் கிச்சன். இங்கே பார்த்தீங்களா, இது என்ன பழம்னு எனக்கே தெரியல. ஆனால் இது சாப்பிட்ற பழம் இல்லை, சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. கொத்து கொத்தா தோட்டம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது மரத்து மேலே அண்ணாந்து பார்த்தாக்கா அப்படியே படப்படியாக சூப்பராக அப்படியே தொங்கிட்டு இருக்குது. நம்ம திராட்சை பழம் மாதிரி செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி, அழகாக இருந்துச்சுன்னு பறித்தேன். சரி, இந்த பேர் தெரியல, தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சாப்பிட்ற பழம் இல்லை. ஆனால் ஹிந்திக்காரங்க வந்து இந்த இலையை யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த இலை இது வந்து கஷாயம் மாதிரி போட்டு குடித்தா மூட்டு வலிக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம செஞ்சது கிடையாது, நம்ம ட்ரை பண்ணதும் கிடையாது. அதனால் எனக்கு இந்த பேரே தெரியாது. இது நீங்கள் தயவு செஞ்சு பார்க்குறவங்க யூஸ் பண்ணாதீங்க. நான் தெரிஞ்சுக்கின அப்புறம் நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நான் இது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் யூஸ் பண்ணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க தயவு செஞ்சு. ஆனால் இது மூலிகை செடின்னு தான் சொல்கிறாங்க, ஹிந்திக்காரங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நான் பார்த்ததும் கிடையாது, அவங்க சொன்னது தான் நான் கேட்டேன். அதனால் இது செம்மையாக இருக்குது பழம், பார்க்குறதுக்கு சூப்பராக. சரி, நல்லா இருக்கேன்னு சும்மா கை காலை வச்சு சும்மா இருக்காத பறிச்சிட்டு வந்து சரி சூப்பராக இருக்கேன்னு காமிக்கலான்ட்டு காமிச்சிட்டுக்கிறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு நம்ம மணத்தக்காளி மாதிரி இருக்குது, கொத்து கொத்தா அழகாக. அதனால் இது பேர் தெரியல, இது என்ன இலைன்னு தெரியாதவே, அது நம்ம எதுவும் செய்யக்கூடாது இல்லையா. சரி, பார்க்க அழகாக இருக்குன்னு பறிச்சிட்டு வந்து வச்சுருக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இலையை பாருங்கள், நல்லா வெத்தலை மாதிரி இருக்குது, மணி பிளான்ட் மாதிரி. தேங்க்யூ.